ஞானச்சாரலை விரும்பி கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கனகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவுருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் இந்த பிறவியில் தொடர்புடைய பலருக்கும் இந்த செய்திகள் சென்று சேர்கிறது. இதில் அநேகருடைய முகங்கள் எனக்கு தெரியாது. ஆனாலும் இறைவனால் தூண்டப்பட்டு இந்த ஞான உரைகளை நான் செய்கிறேன். இது என்னுடைய விருப்பப்படி முழுவதும் நடப்பது அல்ல. இறைவன் ஒரு கருவியாக பயன்படுத்தி என் மூலமாக சில செய்திகளை தக்க மனிதர்களுக்கு அதை அனுப்புகிறார். நான் சொல்கிற செய்தி தான், அந்த விஷயங்கள்தான் முடிவானது என்று நான் கூறப்போவதில்லை. நம்முடைய பாரத நாட்டில் ஞானிகள், அருளாளர்கள், சித்த புருஷர்கள் இப்படி பலரும் தங்கள் வாழ்வில் அனுபவித்து பிற்கால சந்ததியினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவற்றை ஏடுகளிலும் பல விதங்களிலும் எழுதி சென்று இந்த உலகத்துக்கு செய்த மிகப்பெரிய அருட்கொடையான அவருடைய வாக்கியங்களில் இருந்து அவற்றை நெடுங்காலம் நீண்ட பிறவிகள் அவற்றை கற்று அதை வாழ்விலே பல பிறவிகளில் அனுபவித்து அது அத்தனையும் உண்மை என்று உணர்ந்து இந்த பிறவியிலும் அவை உண்மை என்பதை மீண்டும் உணர்ந்து அவர்கள் கூறிய வாய்மொழிகளும் என்னுடைய அனுபவங்களும் ஏறக்குறைய இசைவாகவும் ஒத்தும் இருக்கிறது என்ற ஒரு நிலையில் இந்த கருத்துக்களை நான் உங்களிடையே கூறுகிறேன். ஆனாலும் கூட இதுதான் இறுதியானது, இதுதான் முடிவானது என்று நான் கூற இயலாது. இது இறைவனால் அறிவிக்கப்பட்டது. இறைவனால் அறிவிக்கப்படாத செய்திகள், சொல்ல முடியாத சூட்சுமங்கள் இறைவனே அறிவித்திருந்தாலும் வெளிப்படுத்த முடியாத சில நுணுக்கங்களும் நுட்பங்களும் இந்த கலையில் இருக்கவே செய்கிறது. தவிரவும் இது ஒன்று போல அனைவருக்கும் இந்த அனுபவங்கள் இருக்காது. அதற்கு நாம் வாழ்கிற வாழ்க்கையே ஒரு உதாரணம். இன்று நாம் பேச இருக்கிற தலைப்பு, இறப்புக்கு பிறகு என்ன நடக்கிறது, இறப்பு எப்படி வருகிறது, இறப்புக்கு பின் என்ன நடக்கும், மீண்டும் மறுபிறவி எப்படி வாய்க்கிறது, அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த சூக்கும சரீரம் எங்கெங்கெல்லாம் செல்கிறது என்பதை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு. அதுதான் இன்றைய நம்முடைய செய்தி. இந்த செய்திகளை கூறும் முன்பாக இந்த விஷயத்தை நான் கூறிவிடுகிறேன். இது பலரும், ஞானிகள் அனைவரும் கூறிய செய்திகளின் அடிப்படையில் என் அனுபவத்தால் உண்மை எனக் கண்டு நான் கூறுவது. ஆனால் இது அத்தனையும் அப்படியே வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை, இதில் பொருள் அடிப்படை மாறாவிட்டாலும் பல பல அனுபவ நிலைகள் மாற்றம் பெற்றே இருக்கும் என்பதையும் நான் கூறுகிறேன். அதற்கு காரணம், வாழ்கின்ற நிலையில் கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்கிறார்கள், மண்ணில்தான் வாழ்கிறார்கள்.
நாம் சுவாசிக்கிற காற்றைத்தான் அவர்களும் சுவாசிக்கிறார்கள். நாம் அரிசி வாங்குகிற கடையிலே கூட அவர்களும் அரிசி வாங்கலாம். ஆனால் அவர்களுடைய உடல், உள்ளம், எண்ணம், அனுபவம், சுகதுக்கங்கள் வேறு வேறாக இருக்கிறது. இன்னொரு நபருடைய வாழ்க்கை அனுபவம் வேறு வேறாக இருக்கிறது. இது ஒருமித்து அனைவருக்கும் மண்ணிலே வாழ்ந்தாலும், ஒரே காற்றை சுவாசித்தாலும், ஒரே உணவை உண்டாலும், அனுபவங்கள் ஆளுக்கு ஆள் மாறுகின்றது போல, இறப்பிற்கு பிறகும் இது போன்ற இந்த ஏற்றத்தாழ்வுடைய ஒரு நிலை இறைவனால் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அனுபவங்களும் மாறும். அதனால்தான் நான் இதை வலியுறுத்தி கூறுகிறேன். அடிப்படையில் விஷயம் ஒன்றாக இருந்தாலும் அனுபவங்கள் நபருக்கு நபர் மாற்றப்படுகிறது. பிறப்பு முதல் இறப்பு வரை. பிறப்பு என்பதே ஒரு அனுபவம், இறப்பு என்பதும் ஒரு அனுபவம். ஆனால் இந்த இரண்டும் மறைக்கப்பட்டு இடைப்பட்ட வாழ்வு மட்டும் மனிதனுக்கு நினைவில் வைக்கப்படும் விதமாக கொடுக்கப்படுகிறது. அந்த இடைப்பட்ட வாழ்வும் நாட்கள் நகர நகர பழைய நினைவுகள் அப்படியே மறைந்து போவது அல்லது ஆழ்ந்து போவது என்ற நிலைக்கு சென்று விடுகிறது. இது இறைவன் செய்திருக்கிற மாய வித்தை. இந்த வித்தைகளையெல்லாம் கூர்ந்து கவனித்த பிறகு ஆழமாக யோசித்தால் மட்டுமே இந்த பிறப்பு இறப்பு என்பதை ஓரளவு அறிய முடியும். இறப்புக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பதையும் அறிய முடியும். இறப்பு என்பது பொதுவாக மனிதர்கள் எண்ணுவது உடம்பை விட்டு உயிர் நிரந்தரமாக சென்ற ஒரு நிலையை இறப்பு என்று நாம் எண்ணுகிறோம். ஞான நிலையில் அவ்வாறு கூற முடியாது. தினந்தோறும் இறப்பு நடக்கிறது. இதை நான் பல தொடர்களில் நான் கூறியிருக்கிறேன். பல ஞானிகளும் இதைத்தான் உறுதி செய்திருக்கிறார்கள். தினந்தோறும் தூங்குவதே ஒரு மரண அனுபவம். ஆனால் நாம் மீண்டும் காலையில் எழுந்து கொள்வோம் என்கிற ஒரு நம்பிக்கை இருப்பதால் அது ஒரு பயத்தை ஏற்படுத்துவதில்லை. மரணம் என்பது நிரந்தரமாக இந்த உடம்பை விட்டு வெளியேறி போன நிலையில் ஆன்மா வெளியேறி போய்விடுகிறது, சூக்கும சரீரமும் வெளியேறி போய்விடுகிறது. அதனால் அது மனிதர்களை கீழி கொள்ள செய்கிறது. அந்த பொம்மையை தூக்கி இனி ஆட முடியாது. அந்த பொம்மை பயனற்று போகிறது. ஆனால் தினந்தோறும் இறைவன் இந்த அனுபவத்தை கொடுக்கிறார். ஞானம் பெற்றவர்களுக்கு ஜெகமீது இருந்தாலும் மரணம் உண்டு என்பதை சதா நிஷ்டர் நினைவதில்லை. எப்போதும் நிஷ்டை என்கிற அந்த விழிப்புணர்விலே சஞ்சரிக்கிற ஒரு மனிதன் மரணம் என்று ஒன்று வரும் என்கிற சிந்தனை அவர்களுக்கு இருக்காது. அதைத்தான் ஞானம் என்று சொல்கிறோம், துரிய அவஸ்தை என்று சொல்கிறோம், சமாதி நிலை என்றும் கூறுகிறோம். இப்படி விழிப்பு நிலை என்பது ஞானத்தில் விழித்த நிலை. உலகம், நினைவுகள், உலகமும் மறைந்து ஞான விழிப்பு மட்டும் இருக்கிற நிலை, அது விழிப்பு நிலை. அந்த நினைவோடு சஞ்சரிந்து சஞ்சார சமாதி என்கிற அந்த நிலையில் சஞ்சரித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த தூல தேகம் இயல்பாகவே பல சமயங்களில் போய்விடுகிறது. இதற்கு மரணம் என்று ஒன்றுதான் வர வேண்டும் என்பது இல்லை. என்னுடைய இளமை காலத்தில் எனக்கும் அவ்வாறு உணர்வுகள் இருந்தது. எப்போது இந்த உடம்பை விட்டு நீங்கலாம், வருடங்கள் எப்போது வரும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு நிலையில் இறைவனுடைய அருளால் இதனுடைய இரகசியங்கள் புரிந்த பிறகு அப்படியே சஞ்சரித்து கொண்டிருந்தால் பல நேரங்களில் இந்த தூல உடல் இருக்கும் உணர்வே இல்லாமல் போய்விடும். அந்த தூல உடல் இல்லாமல் போகும்போது நாம் இருக்கிறோமா என்றால் இருக்கிறோம்.
எப்படி இருக்கிறோம் என்றால் சூக்கும சரீரம் செயல்படுகிறது. இந்த தூல உடல் இந்த சூக்கும சரீரத்தை விட்டு சில அடிகள் பிரிந்து சென்றுவிடும் நடந்து சென்று கொண்டிருந்தாலும். அப்போது நமக்கு என்ன ஒரு உணர்வு ஏற்படும் என்றால், கனமற்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. இதை அட்டமா சித்திகளோடு இணைத்து லஹிமா என்று சொல்லுகிறார்கள். லஹிமா என்பது வேண்டுமென்றே தன்னுடைய உடல் பாரத்தை குறைத்து காட்டுவது என்பது அது ஒரு சங்கல்பத்தோடு செயல்படுவது. ஆனால் இந்த ஞான நிலையில் வருகிற யோக அனுபவங்கள், இந்த அட்டமா சித்திகள் ஒவ்வொன்றுக்கும் 8 ஒரு 8 என்றால் அதில் 8, இந்த 8 8 64 என்றெல்லாம் பிரியும். ஒரு லஹிமா என்றால் அதில் 8 விதமான லஹிமா இருக்கும். கரிமா என்றால் 8 விதமான கரிமா இருக்கும். மகிமா என்றாலும் இப்படியே ஒவ்வொன்றுக்கும் பிரிந்து கொண்டே போகும். அதை போல இந்த நடந்து சென்று கொண்டிருக்கும் போது துரிய நிலைக்கு ஒரு மனிதனுடைய மனம் ஒடுங்கிவிட்டது என்றால், உடல் உணர்வு அற்றுப்போய் இந்த தூல உடல் மெல்ல நழுவி விடுகிறது. ஆனால் சூக்கம உடல் மட்டும் செல்லும். சூக்கம உடல் லகுவாக இருக்கும். இந்த தூல உடம்பு இதை ஒட்டியே வரும். இது அனுபவத்தில் ஒரு நிலைக்கு சென்ற ஞானம் பெற்றவர்கள் அல்லது யோக சித்தி பெற்றவர்கள், இறையருள் பெற்றவர்கள் அனைவரும் இதை உணர்வார்கள். இதை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் நான் கடந்து வந்த பாதை. அதுபோல செயல்படுகிற போதுதான் ஒரு நபர் பித்தன் என்ற ஒரு பட்டத்தை அடைகிறார். இப்போது நான் சொல்லுகிறேன் என்றால் இதுவே ஒரு பித்தர் நிலை என்றுதான் கூற வேண்டும். ஆகவே அது பற்றி கூட நான் முன்பே கூறியிருக்கிறேன். இந்த பித்தர் நிலை என்பது சாதாரணமாக ஞானம் பெற்றவர்களுக்கு எளிதில் கிடைக்கிற ஒரு பட்டம். அது வருவதில் வியப்பில்லை, அதில் வருத்தங்களும் இல்லை. காரணம், பலருடைய பார்வைக்கு நம்முடைய பார்வை வேறாக இருக்கும். நாம் பார்த்து சொல்கிற செய்திகள் நகைப்பிற்கிடமாக இருக்கும், நம்பத்தகாததாக இருக்கும், அல்லது அறிவுக்கு பொருத்தமற்றதாக இருக்கும் என்று தள்ளிவிடலாம். நம்பினால் மட்டுமே அது ஏற்றுக்கொள்ளப்படும். எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று கட்டாயம் எதுவும் இல்லை. ஆர்வம் உள்ளவர்கள் சிந்தித்து பயன்பெறலாம். அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு மரணம் என்று ஒரு நாள் தனியாக வராது. அவர்கள் இந்த மரண அனுபவத்தை பல சந்தர்ப்பங்களில் பெறுகிறார்கள். இதை தவிர ஏதோ ஒரு சூழ்நிலையில் மயக்க நிலை அடைந்து விழுந்து விடுகிறவர்கள் மரண நிலையை அடைகிறார்கள். ஆனால் அந்த மரண நிலைக்கும் மயக்க நிலையில் வருகிற அனுபவத்திற்கும் தூக்க நிலையில் வருகிற அனுபவத்திற்கும் இந்த விழிப்பு நிலையில் ஞான சமாதியில் ஒடுங்கி இந்த உடல் நகர்ந்து செல்லுகிற அனுபவத்திற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. அந்த மயக்க நிலையில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அந்த உறக்கம் என்ற கார் இருளில் இரவில் ஒடுங்குவது போல ஒரு நிலை ஏற்படும். ஆனால் இது விழிப்பு நிலையாக இருக்கும். நாம் செல்கிறோம் என்பது தெரியும். நமக்கு ஒரு உடல் இருக்கிறது, ஆனால் பஞ்சு போல் இருக்கிறது என்ற நிலை புரியும். எதிரே யார் யாரோ வருகிறார்கள், அது ஒரு நிழல் பொம்மை என்று விளங்கும். அது இன்னார்தான் என்பதை முற்றிலும் விளங்கி கொள்ள முடியாது. அரைகுறையாக தெரியும். பேச முடியாது. கண் திறந்திருக்கும், எதிலும் பற்றாது. காது இருக்கும், பெரிய ஓசைகள் கேட்காது. காரணம் என்ன என்றால், இந்த சூக்கும உடல் தனியாக இயங்குகிறது. இந்த சூக்கும உடலை ஒட்டி பிரணவ தேகம் என்கிற ஒளி தேகமும் இருந்து கொண்டே இருக்கும். ஆன்மாவும் அதில் தான் இருக்கும். இந்த ஸ்தூல உடல் என்ற மாமிச உடல் சற்று விலகி நிற்கும், அல்லது அதை விட்டு இந்த உடல்கள் விலகி நிற்கும். இதற்கும் அதற்கும் ஒரு அலைக்கற்றை தொடர்பு மட்டும் இருக்கும். இது போகும்போது அது வந்து கொண்டே இருக்கும். இது உடம்பும் நிழலும் போல.
நம்முடைய உடல் வெயிலில் செல்கிறது என்றால் சாயை என்று சொல்வதுண்டு. அந்த சாயை, இந்த உடல்தான் அந்த சாயைக்கு ஆதாரம். ஆனால் அது ஒரு பிடித்தால் பிடிக்க முடியாது என்கிற நிலையில் இருப்பது போல இந்த உடல் தொடர்பு நீங்கிவிட்டு இந்த சாயை மட்டும் நடந்து செல்லும். அது சாயா புருஷன் என்று சொல்வார்கள். அது அதற்கு சற்று தாழ்ந்த நிலை. அப்போது மரணம் என்பது பொதுவாக நாம் எல்லோரும் எதிர்பார்க்கிற அந்த நிலையை நான் விளக்குகிறேன். அதற்கு முன்பாக பித்து கொண்டு அலைகிற பலரை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த பித்து கொண்டு அலைகிற பலரும் இந்த நிலையில் இருக்கிறார்களா இல்லையா என்பதெல்லாம் அவரவர் மனமே அறியும், அல்லது இறைவனை அறிவார். அனைவரையும் ஒரே அளவுகோலில் நாம் பார்க்க முடியாது. இதில் பல படித்தரங்கள் இருக்கிறது. ஆகவே ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரையும் பார்த்து பார்த்து அனுபவித்து அதில் உண்மை என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவரவருடைய கடமை. இது இப்படித்தான் என்று வரையறுத்து என்னை போன்றவர்கள் கூறிவிட முடியாது. அதனால் இந்த உடம்போடு இருக்கும்போதே மரணம் என்று ஒன்று தனியாக வரும் என்ற நினைவு ஞான நிலையில் இல்லை. இதுதான் ஞானம் என்று கூறப்படுகிறது. இதை முதலில் நான் கூறிவிடுகிறேன். அதன் பிறகு எல்லோருக்கும் வருவது போன்ற மரண நிலை எப்படி வருகிறது, அது என்னென்ன நடக்கிறது என்பதையும் நான் கூறுகிறேன். இவை அதற்கு முன்பாக தெரிந்திருக்க வேண்டியது. இது சற்று சாமானிய மனதால் புரிந்து கொள்ள முடியாத செய்தி. இது தலையை குழப்புகிற செய்தியாகவும் இருக்கும். இந்த அனுபவத்தை முதல் 2-3 முறைகள் அனுபவிக்கும் போது கிளி ஏற்படுவது இயற்கை. ஒரு பேனிக் அட்டாக் என்று சொல்வது போல அவையெல்லாம் ஏற்படத்தான் செய்யும். சட்டென்று ஒரு மரண அனுபவம் வருகிறது. உடம்புக்கும் நமக்கும் தொடர்பில்லை, என்ன ஆயிற்று என்ற ஒரு பதற்றம் ஆரம்ப நிலைகளில் பொதுவாக எல்லோருக்கும் இருக்கும். அதன் பிறகுதான் தெரியும் இது இறைவன் செய்கிற மாயவித்தை என்பதை காலம் கடந்து அடுத்தடுத்த நீண்ட அனுபவங்களுக்கு பிறகு தெரிந்து கொள்கிறான் ஒரு ஜீவன். அதன் பிறகுதான் அனந்த கோடி பிறவிகளிலும் இவ்வாறு நடந்தது என்கிற ரகசியங்கள் அவனுக்கு விளங்குகிறது. அப்படி அந்த ரகசியம் விளங்கிய காரணத்தால் நீ பிறந்தாயா இறந்தாயா என்று என்னிடம் கேட்டால் நான் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை என்றுதான் நான் கூறுவதுண்டு. நான் எங்கப்பா பிறந்தேன், நான் எங்கே இறந்தேன்? பிறப்போடு இறப்பென்னும் சித்த விகாரம் என்று மாணிக்கவாசக பெருமான் கூறுகிறார். பிறப்பு இறப்பு என்பது இந்த சித்தம் செய்த விகாரம். நீ பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. இவை அனைத்தும் இந்த மனம் செய்கிற மாயம் என்பதே ஞானம். இதை விரித்தால் ஒரு 10 தொடர்களுக்கு இதை பேசலாம். ஆகவே இந்த நிலை அப்படி இருக்கட்டும். இதை சற்று வைத்துவிட்டு சாமானியமாக இறப்பு எப்படி வருகிறது என்பதை பார்ப்போம். இந்த பிறப்பு அனுபவமும் மிக மிக கடினமானது என்பது ஞானிகளுடைய கூற்று. யோசித்து பார்த்தால் அதுதான் உண்மை. அந்த வஞ்சனமன் வாதனைக்கும் மண்பிறவி வேதனைக்கும் அஞ்சி உனை அடைந்தேன் என்று ஞானிகள் கூறுகிறார்கள். இந்த வஞ்சகமாக வருகிற யமவாதனை, இந்த உடம்பை விட்டு இந்த சூக்கும சரீரத்தை பிரிக்கும் பொழுது ஏற்படுகிற வேதனை அளவில்லாமல் இருக்கும். அதுபோலவே இந்த பிறப்பு என்று கருப்பையில் கஷ்டப்பட்டு அந்த இருட்டறையில் இருக்கும்போது கைகால்களை ஒடுக்கி அந்த நிலையில் வாழ்வதும் மிக கடினமான ஒரு அனுபவமாகவே இந்த ஜீவனுக்கு இருக்கும். ஆனால் இறைவனுடைய கருணையால் இந்த 2 துன்ப அனுபவங்களும் மறைக்கப்பட்டு விடுகிறது. மறைக்கப்பட்டு விட்ட காரணத்தால் மட்டுமே இந்த பூமிக்கு வந்து மனிதன் மகிழ்ச்சியாக வாழ முடிகிறது. ஆனால் ஞானிகளுக்கு இந்த 2 அனுபவங்களும் தெளிவாக புரிய வைக்கப்படுகிறது. அதனால் அவர்கள் பிறப்பு இறப்பு என்பது மிக வாதனையான விஷயம் என்று ஆரம்பத்தில் உணர்கிறார்கள். அவர்களே முதிர்ந்த பிறகு பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை என்று எளிதாக சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். இத்தனை நாள் இறந்து பிறந்ததெல்லாம் இத்தனையும் இல்லையடி இரும்பில் உரை நீரானேன்
இத்தனை நாள் நான் இறந்தது பிறந்தது என்று நினைத்ததெல்லாம் பொய். கனவிலே பாம்பால் கடிபட்டவன், புலியால் அடிபட்டவன் அந்த நேரத்தில் துவண்டு போய்விடுவான். விஷம் ஏறுவது போல் இருக்கும், தலை சுற்றுவது போல் இருக்கும். புலி கடித்தவுடன் தோல் எல்லாம் சதையெல்லாம் பீய்ந்து போய் மரணம் வருகிறதோ என்ற அந்த நிலை 100க்கு 100 உண்மை போலதான் இருக்கும். கனவு கலைந்து விட்டு பார்த்தால் இதில் எந்த பொருளுமே இல்லையே, ஏன் இதற்கு இவ்வளவு சிரமத்தை பட்டோம் என்று ஒரு மனிதன் அந்த விழிப்பு என்று நாம் சொல்கிற இந்த நிலைக்கு வந்தவுடன் அது பொய்யாக எப்படி தெரிகிறதோ அதே போன்று நாம் இப்போது இருக்கிற நிலையும் பொய். இதற்கு அடுத்த உண்மை நிலை என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் உண்மையான விழிப்பு, ஞான விழிப்பு. அந்த ஞான விழிப்புக்கு போனால் மட்டுமே இப்போது நாம் உண்மை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் நாம் பிறந்தது, இறந்தது, சுகதுக்கங்களை அனுபவித்தது, பெற்றது, கொடுத்தது அனைத்தும் பொய் என்பது அந்த நிலைக்கு போனால் மட்டுமே விளங்கும். அதுவரை இது உண்மையாக இருக்கும். இது உண்மை என்ற அடிப்படையில் கேட்கிற கேள்விகளுக்கு நான் பதிலை கூறுகிறேன். இந்த இரண்டும் ஒரு கொடிய அனுபவம் என்பது உண்மை. அது மறைக்கப்படுகிறது. அதனால்தான் இவன் உல்லாசமாக இந்த குழந்தை வந்து வெளியே தந்தை தாய் முகத்தை பார்த்து சிரித்து மகிழ்கிறது. அதன் பிறகு எல்லா மாயையும் வந்து சூழ்ந்து விடுகிறது. நான் யார், என்ன ஏது, எந்த ஊர், எந்த ஜாதி, என்ன மொழி, என்னுடைய நாடு எது, எனக்கு எவ்வளவு சுகதுக்கங்கள், சொத்து சுகங்கள் இருக்கிறது என்று படிப்படியாக மாயையால் சூழப்பட்ட இந்த மனிதன் அதன் பிறகு கல்வி எல்லோரையும் போலதான் வாழ்கிறார்கள். மனிதர்கள் வித்தியாசமாக வாழ்கின்ற நபர்களைத்தான் பித்தர்களாக இந்த உலகம் மதிக்கிறது. பொருளை இழந்து மனம் தடுமாறி போனவர்கள், சித்தம் கலங்கி போனவர்கள் என்பது ஒரு பிரிவினர். இந்த ஞானம் பெற்றவர்களும் ஏறக்குறைய அந்த நிலையில்தான் இருப்பார்கள். இரண்டிற்கும் பெரிய வேறுபாடுகளை உற்று கவனித்தே அறிய முடியும். அல்லாத நிலையில் இரண்டும் ஒன்றுதான். அதன் பிறகு மனிதன் கணக்கில்லாத விஷயங்களை தன்னோடு இணைத்து கொள்ளுகிறான். தனதல்லாத விஷயங்கள் அனைத்தையும் தனது தனது என்று நினைப்பதே ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை என்பதே புரியாமல் அதற்குள் மயங்கி கிடக்கிறது உலகம். இவனுக்கு சொந்தம் வீடு கிடையாது, இவனுக்கு தாய் தந்தையும் சொந்தம் கிடையாது, இவன் எங்கிருந்து வந்தான் என்பதும் இவனுக்கு தெரியாது, இவனுக்கு எந்த அடிப்படையில் இந்த உடம்புக்குள் அடைக்கப்பட்டான் என்பது தெரியாது, அடுத்தடுத்து அனுபவங்கள் என்ன வரப்போகிறது என்பதும் தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாத ஒரு இருளில் மனிதனை நடக்க விட்டிருக்கிறார் இறைவன். அந்த இருண்ட பாதையில் என்ன வரப்போகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அநேக கலைகளையும் வைத்திருக்கிறார். அதில் ஒன்றுதான் ஜோதிஷ் என்ற வெளிச்சக்கலை, ஒளிக்கலை. இவன் இருண்டு கிடக்கிறது, என்ன ஏது என்று தெரியவில்லை. அதனால் இந்த ஜோதிஷ் என்ற வெளிச்சத்தின் மூலமாக இவனுடைய எதிர்காலத்தை அவருக்கு தெரிந்த அளவு கூறுகிறார். அது தவிர எண்ணற்ற வழிகள், நான் முன்பே கூறியிருப்பது போல கணக்கில்லாத வழிகள் அதன் மூலமாக தெரிந்து கொள்கிறார்கள். இப்போது இறப்பு எப்படி வருகிறது என்றால், வாழும்போதே இந்த உடம்பு என்பது ஒரு சுமை, ஒரு கருவி. உள்ளே இருக்கிற சூக்கும சரீரம் என்பதுதான் இந்த உடலை இயக்குகிறது. அதற்குள் ஜீவாத்மா இருக்கிறது. இந்த ஜீவாத்மாவுக்கு போக்கும் இல்லை, வரவும் இல்லை. அது ரொம்ப ஆழமான விஷயம். ஆகவே மரண நிலை என்று வரும்போது இந்த உடம்பை விட்டு பொறியட்ட காயம் என்று சொல்வார்கள். இந்த பொறியட்ட காயம் விலகிவிடும். அதைத்தான் சூக்கும சரீரம் என்றும் நாம் கூறுகிறோம். தன்மாத்திரைகள் என்று சொல்வார்கள். பஞ்ச புலன்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம், கந்தம் என்று சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று அதை சொல்வார்கள். இவை பஞ்ச தன்மாத்திரைகள் என்று சொல்வதுண்டு. இந்த 5ம் மனம், புத்தி, சித்தம், இந்த 3ம் சேர்த்து 8. இந்த 8 தத்துவங்களும் சூக்கும சரீரத்தில் இருக்கிறது. அதை சூட்சும சரீரம் அல்லது பொறியட்ட காயம் அல்லது யாதனா சரீரம் என்று கூறுவார்கள்.
இந்த மரணம் நடக்கும்போது இந்த பூதனா சரீரம் போனால் பொரியட்ட காயம் என்பது, இந்த பொரியட்ட காயம் வெளியே போய்விடும். இந்த பொரியட்ட காயம் வெளியே உடனே போய்விடுகிறதா என்றால், ஒரு மருத்துவர் பார்க்கிறார், இயற்கை மரணமோ அல்லது விபத்து மரணமோ ஏதோ ஒரு வகையில் இந்த உடல் சேதமாகிவிட்டது என்றால், அந்த கிளினிக்கலி டெட் என்று அவர்கள் பார்த்து நாடி துடிப்பு போய்விட்டது, இதயம் நின்று விட்டது என்று முடித்து விடுவார்கள். ஆனால் இறைவனுடைய நிர்வாகத்தில் அதன் பிறகு சில நாழிகைகள் கழித்து இந்த உடம்பை விட்டு அந்த பொரியட்ட காயத்தை பிரித்தெடுப்பது காலதூதருடைய வேலை. அது மிக கொடுமையான அனுபவமாக இருக்கும் என்பது ஞானிகள் கூறுகிறார்கள். அதனால்தான் வஞ்ச நமன் வாதனை என்று ஞானிகளே கூறினார்கள். அது இந்த பசை போட்டு 2 ரப்பர் ஷீட்டுகளை பசை போட்டு ஒட்டியிருந்தால் ஒன்றை ஒன்று பிரித்து எடுக்கும்போது பிய்த்துத்தான் எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைக்கு போகும். ஏற்கனவே அங்கே பசையோ பிடிப்போ ஒட்டுதலோ இல்லை என்றால் சுலபமாக அதை நீக்கிவிடலாம். பெரும்பாலான மானிட வர்க்கங்களுக்கு இந்த உடம்பின் மேல் உள்ள அபிமானம் இந்த புளியங்காய் போன்ற நிலையில் இருக்கிற காரணத்தால் இந்த காலதூதர்கள், அது மருத்துவ ரீதியாக மரணம் நடந்திருக்கும், இவர்கள் அதை குளிப்பாட்டி இருப்பார்கள், பல வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். அதை பிரித்து எடுக்கிற வேலையை காலதூதர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த பொரியட்ட காயத்தை பிரித்து எடுக்க சில நாழிகைகள் ஆகும். அதன் பிறகுதான் இவனுக்கு மரணம் என்று ஒன்று வந்திருக்கிறது என்றே இந்த ஜீவன் அறிய முடியும். ஒரு விபத்தில் போகிறான், மரத்திலே மோதுகிறான், தலை உடைகிறது, இரத்தம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, அந்த இடத்திலே தலை சாய்ந்து விடுகிறது. அது முடிந்தது என்று நாம் நினைத்து விட்டு விடுகிறோம். அது ஆம்புலன்ஸ் வருகிறது, பிறகு டாக்டர் பார்க்கிறார், முடிந்து போய்விட்டது என்று சொல்லுகிறார். ஆனால் அதை பிரித்து எடுப்பார். இந்த பிரித்து எடுத்த விட்டு தான் இவனுக்கு நாம் அந்த உடம்பு இருப்பது போன்ற உணர்வே இருக்கும். ஒரு ரயில் பயணம் இரவு முழுவதும் அப்படி தூங்கி கொண்டே சென்றால் அந்த ரயிலினுடைய அசைவு மனதிலே பதிந்து ரயிலை விட்டு இறங்கினாலும் ஏதோ ஆடிக்கொண்டே போவது போன்ற சில நேரங்களில் சில நிமிஷங்கள் அந்த உணர்வு இருப்பதைப் போல உடம்பு போய்விட்டாலும் உடம்பு இருப்பது போன்றே இவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இதுதான் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதனுடைய முதல் நிலை. இந்த உடம்பு நமக்கு போய்விட்டது என்ற உணர்வு வருவதற்கே பல நாழிகைகள் ஆகும். அதன் பிறகுதான் இவர்கள் சொல்ல நினைப்பார்கள், பேச நினைப்பார்கள், எதுவுமே நடைபெறாது. அந்த சூக்கும சரீரம் என்று சொல்கிற பொரியட்ட காயத்தில் நடப்பவற்றையெல்லாம் பார்க்கலாம். சரி ஐயா, மற்ற ஏன் தூக்கத்தில் அது நடக்கவில்லை, ஏன் இந்த உடம்பை பார்க்க முடியவில்லை என்ற கேள்வி வரும். தூக்கத்திலும் இந்த பொரியட்ட காயம் மாயை வசப்பட்டே இருக்கும். சொப்பனத்திலும் இந்த உடம்பிற்குள் இருந்து கொண்டே அனுபவிக்கும். இந்த உடம்பை விட்டு அது நீங்கும் போதும் இது மறைக்கப்பட்டு ஒரு சில நாழிகைகள் ஓய்வெடுப்பதற்காக வெளியே செல்லும். அது இந்த மனிதன் அறியாமல் அது நடக்கும். அதனால் இவன் தன் உடலை இவன் பார்க்க இயலாது. எப்போது ஞானத்தால் அந்த நிலை வாய்க்கிறதோ அப்போதே தன் உடலை இவன் பார்க்கிறான், அல்லது இறப்பிற்கு பிறகு பார்க்கிறான். அந்த இறப்பு என்று இவற்றை பிரித்து எடுத்து அந்த இணைப்பை துண்டித்த பிறகு அந்த பொரியட்ட காயத்தில் தான் மனம், புத்தி, சித்தம் ஆகியவையெல்லாம் இருக்கிறது. இந்த பஞ்ச தன்மாத்திரைகளும் இருக்கிறது. சித்தத்தில் அறியும் திறன், மனத்தில் விளங்குகிற விஷயங்கள் அனைத்தும் அங்கே இருக்கிறது. அந்த உடலில் உள்ள புலன்கள் வழியாக இவன் பார்க்க முடியும், கேட்க முடியும், அனைத்தும் செய்ய முடியும். அது வேறு ஒரு அலைவரிசையில் இருக்கிற காரணத்தால் மானிடர்களுடைய செவியில் அது விழாது. இந்த மனிதன் பேசுவது நமக்கு கேட்காது. நாம் பேசுபவற்றை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். இப்படித்தான் இந்த மரண அனுபவங்கள் நிகழ்கிறது. உடம்பை விட்டு வெளியே வந்து விட்டோம் என்பதை அது உடம்போடையே செல்லும். இந்த வீடு, வாசல், மனைவி, மக்கள், சுற்றத்தார்கள் என்று மனிதனுக்கு பிடிமானத்திற்கு அளவே இல்லை. அவர்கள் பயன்படுத்துகிற வாகனத்தில்
மனதை உயிரையே அதில் வைத்திருக்கிறேன் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். வளர்க்கிற நாய் மேல் உயிரை வைத்தவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பல பல பிடிமானங்களை மண்ணுலகில் வைத்திருப்பதால் இவர்களுக்கு விட்டு போக மனமில்லாமல் அப்படியே துன்புற்று அல்லலுற்று இந்த பூத சரீரத்தோடைய இந்த சூக்கும சரீரம் அல்லது இந்த பொறியட்ட காயம் போய்கொண்டே இருக்கும். அதன் பிறகு அதில் நெருப்பை வைக்கும் போதும் இது அலறி துடிக்கிறது என்பதுதான் ஞானம் உணர்ந்தவருடைய கூற்று. காரணம், அவ்வளவு பற்று இந்த உடல் மேல் இருக்கிறது. இந்த உடல் பற்றை இருக்கும்போதே நீக்கி கொண்டால் மட்டுமே அது நீண்ட நெடிய பிறவிகளில் தான் அது சாத்தியப்படுமே தவிர அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அது புளியங்காய் நிலையில் இருந்தால் நிச்சயமாக பிடித்து தான் இருக்கும். அது பழமாகும் வரை பொறுத்திருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் மட்டுமே தான் இந்த மரண வாதனைகளை ஒரு மனிதன் கடக்க முடியும். அதன் பிறகு எத்தனை பிறவியில் பிறந்தோம் இறந்தோம் என்பதும் புரியும். இப்படி போகும். அதனால் இது நெருப்பில் அது எரிக்கப்பட்டு மீண்டும் இங்கே வீட்டிற்கு வருவது போவது என்றெல்லாம் இருக்கிறது. இதில் சாதாரண நம்பிக்கைகள், மானிடர்களுடைய கண்கள் ஒரு நிலைக்கு அப்பால் சூக்குமமாக பார்க்கிற திறன் அற்றுப்போன காரணத்தால் அதனால்தான் ஆதிகாலம் தொட்டு பல நம்பிக்கைகள். ஒரு இறப்பு நடந்து விட்டது என்றால் அந்த நபரை மயானத்திலே எரியூட்ட வைத்துவிட்டு வீட்டிற்கு வெளியே ஒரு மண் சட்டியிலே நெருப்பை வைத்திருப்பார்கள். இதுதான் இறைவன் செய்கிற விசித்திரம். இந்த மனிதர்களுக்கு அச்சம் வந்து விடுகிறது. வீட்டு தலைவராக இருப்பார் அல்லது முக்கிய நபராக இருப்பார், பாசம் பற்றுகளை அவ்வளவு வைத்திருப்பார்கள். ஆனால் இவர்கள் செய்வது என்ன என்றால், அவர்கள் மீண்டும் ஆவிரூபமாக வந்து இங்கே இருக்கிறவர்கள் மேல் பற்று பிரியம் இருப்பதால் இவர்களை ஸ்பரிசிக்க முயற்சிப்பார்கள் என்ற அடிப்படையில் ஒரு அச்சத்தின் விளைவாக அங்கும் நெருப்பை பார்த்திருக்கிற இந்த ஆவி இங்கு வந்தாலும் இந்த நெருப்பு சட்டி இருக்கிறது என்று அஞ்சி அந்த வீட்டை விட்டு விலகும் என்பது ஒரு நம்பிக்கை. எப்படி உடம்பு போனவுடன் அந்த வாழ்வு அப்படியே தலைகீழாக மாற்றப்பட்டு விடுகிறது. அதனால் தான் இந்த வாழ்க்கையை ஒரு மாயம் என்று அடிக்கடி நான் சொல்லுவது. இது மாயப்புதிர், மாய நாடகம் என்று கூறுவதே அதனால்தான். இறைவன் மாயம்தான் செய்கிறார். மாயக்கூத்தன் என்று நவதிருப்பதிகளில் இந்த ஸ்ரீவைகுண்டத்திற்கு கிழக்கே ஒரு பெருங்குளம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் இறைவனுக்கு உற்சவருக்கு பெயர் மாயக்கூத்தன் என்று பெயர். அவர் மாயக்கூத்தை செய்கிறார். நடராஜ பெருமான் அம்பலக்கூத்தை செய்கிறார். இவர் மாயக்கூத்தை செய்கிறார். அதனால் உடம்போடு சேர்ந்திருக்கும் வரை அது அவ்வளவு நேசிக்கப்படுகிறது, விரும்பப்படுகிறது, என்னெல்லாமோ நடக்கிறது. ஆனால் உடம்பை விட்டு நீங்கியவுடன் அது திருமூலர் பெருமான் உடம்பை விட்டு உயிர் நீங்கினால் பெயரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு என்று கூறுவார். உயிர் போனவுடன் அதற்கு வரைக்கும் பெயர் உறவு முறையெல்லாம் இருக்கும். அடுத்த நிமிடம் அதற்கு பிணம் என்று பெயரிட்டு சூறையங்காற்றிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே என்பார். பெயரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு ஊரெல்லாம் கூடி உறக்க அழுதிட்டு சூறையங்காற்றிடை சூறைமுள்கள் நிறைந்த மயானத்தில் கொண்டு போய் எரிவூட்டிவிட்டு வருகிற பாதையில் நேராடிவிட்டு அந்த நினைப்பை ஒளிந்தார்கள் என்று நீதியிலோரை என்று சொல்வார். இவ்வளவு காலம் இருந்தானே என்று நினைக்க மாட்டான் இந்த மனிதன், நீதி இல்லாதவன் என்றெல்லாம் ஞானிகள் இந்த சாமானிய மனிதருடைய அஞ்ஞானத்தை கண்டு வியந்து பாடுகிறார்கள். அப்படி இந்த உடம்பை நீங்கிய உடனேவன் ஆவி அல்லது இந்த பேய் சரீரம் என்ற நிலைக்கு போய்விடுகிறான். அதன் பிறகு அவர்களுக்கு திருப்தி செய்வதற்காக பலவித ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சடங்குகளை பின்பற்றுகிறார்கள். வேண்டிய உணவுகளை வைக்கிறார்கள். ஒரு 16 நாள் ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது, 30 நாள் என்று. அதன் பிறகு அங்கங்கே அருவிக்கரை கடற்கரைக்கு போய் அந்த எலும்பு இரும்பு அஸ்தி எல்லாம் கரைத்து விட்டு அதன் பிறகு அதை ஒரு விழாவாக வைத்து அதை கர்ம நிவர்த்தி என்று முடித்து விடுகிறார்கள்.
ஆனால் இந்த உள்ளே அதுவரை மெய் என்று இருந்தது. இவர்களும் அதை பற்றி அக்கறை கொள்ள முடியாது. ஏனென்றால் இறந்தவர்களுக்கு பின்னால் எல்லோரும் இறந்து கொண்டே இருக்க முடியாது. அது எத்தனை பெரிய இழப்பாக இருந்தாலும் ஆள் ஆற்றா துன்பத்தை நாள் ஆற்றும் என்று ஒரு பழமொழி உண்டு. எத்தனை மனிதர்கள் கூடி ஆற்றினாலும் ஆறாத துன்பம் நாள் செல்ல செல்ல ஆறிவிடும். அந்த நேரத்தில் அது ஆற்றொணா துன்பமாக இருக்கும். 5 ஆண்டுகள் கழித்தால் அது பலம் குறையும், 10 ஆண்டுகள் கழித்தால் இன்னும் குறையும். அந்த அடிப்படையில் தான் இந்த ஜீவன் பலவற்றை பெற்று பெற்று இழந்து வருகிறான். இதுதான் ஒரு மாயையிலும் மாயை. அப்படி இருக்கும்போது அந்த ஜீவனை இவர்கள் மறந்து விடுவார்கள். இவனும் சிறிது காலம் நினைத்து என்னுடைய ஊர், என்னுடைய வீடு என்று தனத்தினை மனைதன்னை தானியந்தன்னை நீங்கினாள் இனி யாரே அனுபவிப்பார் என்று மனத்துயர் மலிய மாயுமாவியே என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. நான் வைத்த இந்த செல்வம் என்ன, வீடு என்ன, இவ்வளவு வசதிகளையும் தேடி வைத்தேனே, இனி யார் அனுபவிக்கப் போகிறார், யாரே அனுபவிப்பார் என்று மனத்துயர் மலிய, மனதிலே துயர் நிரம்பி சூழ்ந்து கொள்ள இந்த உடம்பை விட்டு உயிர் நீங்கும் மரண காலத்தில் சாமானிய மனிதர்களுக்கு இந்த உலகப் பிடிப்பு அகலாத நிலையில் அவர்களை தரதரவென்று பிடித்து இழுத்து கொண்டுதான் செல்ல வேண்டும். அதை வாழ்கின்ற காலத்திலே பார்க்கலாம். அவர்களுக்கு எவ்வளவு பிடிப்பு இருக்கிறது. என்னுடைய பொருள், என்னுடைய வீடு, இது என்னுடைய பொருள் அல்லவா, என்னுடைய சொத்து அல்லவா என்று இவர்கள் போடுகிற சண்டைகள். இவர்களுக்கு இதனால் தான் இந்த உலகமே இயங்குகிறது. யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும் என்று வள்ளுவர் பெருமான் மிக தெளிவாக கூறுகிறார். இந்த யான் எனது என்ற செருக்கை அறுக்க வேண்டும். அவன் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும், வானவர்களுக்கும் மேலான உலகம், வானவர்கள் என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். வானவர்களுக்கு மேலான உலகம் ஒன்று என்று இருக்கிறது என்பதையும் கூறுகிறார். வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும், அவர்களுக்கு மேலான உயர்நிலையில் இவர்கள் இருப்பார்கள். வாழும்போதே யான் எனது என்ற செருக்கை விட்டவர்கள். அந்த செருக்கு என்பது என்ன என்றால், தனக்கு சொந்தமில்லாத ஒன்று, வந்து வந்து மறைகிற ஒன்றை, கனவிலே கண்ட பொருளை நனவிலே அது எவ்வாறு பயன்படாது என்கிற அந்த ஞானம் இல்லாமல் அந்த பொருள் நம்மிடம்தானே இருந்தது, போய்விட்டது என்று ஒருவன் வருந்துவது எவ்வளவு அறியாமையோ, அதுபோல்தான் இவன் உண்மை என்று வாழ்கிற வாழ்வு நிலையும் ஞானிகளுக்கு ஒரு பொய்யாகவே விளங்கும். அப்படி இந்த பற்றுக்களை நீக்கி எல்லாம் இடையில் வந்தது, எல்லாம் இடையில் போகிறது என்கிற உண்மை, அது குழந்தைகளாக இருந்தாலும், மனைவி மக்களாக இருந்தாலும், பெற்ற தாய் தந்தையாக இருந்தாலும் இப்படித்தான் போகும். எத்தனை பெரிய நட்பு, உறவு என்று எத்தனையோ இருக்கிறது. எத்தனை இருந்தாலும் அது மாறிக்கொண்டே போகிறது, விட்டு சென்றுதான் ஆக வேண்டும். அதனால் இந்த எனக்கு என்று எந்த தொடர்பும் இல்லாதவற்றை நினைத்து கொண்டது இந்த ஜீவனுடைய அறியாமை, இறைவன் வைத்த மாயை. ஒரு 100 ஏக்கர் இடம் இருக்கிறது என்றால் அந்த 100 ஏக்கர் அங்குதான் காலம் காலமாக இருக்கிறது, 1000 ஆண்டுகளாக இருக்கும். அது ஒரு 500 பேருக்கு மாறி இருக்கும், அனுபவத்துக்கு மாறி இருக்கும். இவன் மனதிலே அதை சுமக்கிறான். அதில் பணத்தை வங்கியில் வைத்திருக்கிறான், நகைகளை வைத்திருக்கிறான் என்றால் எனக்கு இவ்வளவு நகை இருக்கிறது, இவ்வளவு சொத்து இருக்கிறது, 10 வீடு இருக்கிறது என்று மனதிலே சுமக்கிறான். அது இவனுடையது என்று அதற்கும் இவனுக்கும் எந்த தொடர்புமே இல்லை. இந்த இரண்டையும் இணைத்து அதை விற்றுவிட்டான ஒரு 50 ஏக்கரை என்றால் அந்த 50 ஏக்கர் இவன் மனதை விட்டு போய்விடுகிறது. போய்விட்ட பிறகும் நான் 50 ஏக்கரை விற்றேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இப்படி ஒரு சாமானிய நிலையில் இவற்றை பார்த்தால் ஒரு சிறு குழந்தைகள் இந்த கோலி விளையாடுகிற பருவத்தில் எப்படி இருப்பார்களோ அதுபோலதான் மானிடர்கள் வாழ்கிறார்கள் என்பதை ஒரு ஞான நிலையில் மேம்பட்டவர்களுடைய கண்கள் அவ்வாறுதான் இதை பார்க்கும். அந்த நிலையில் பார்த்து வாழ்கின்ற காலத்தில் என்னை போன்றவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பட்டம் என்றால் பித்தன், உன்மத்தன், பிராந்தன் என்ற பட்டங்கள் எளிதாக எனக்கு கிடைத்தது. அதை பற்றி ஒரு எந்த விதமான ஒரு தயக்கமோ வருத்தமோ இல்லை. என் பார்வையில்
அவர்கள் சிறு பிள்ளைகள் என்று நான் நினைத்தால் அவர்கள் பார்வையில் இவன் பிழைக்கத் தெரியாதவன், ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறான், இவன் எதையுமே சேர்க்கவில்லை, சும்மா ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஐயா என்று அவர்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கிற காரணத்தால் இது போன்ற பரிகாசங்களை நான் சந்தித்திருக்கிறேன். என்னையா இந்த ஆள் பிழைத்தார், விவரமாக பிழைத்தானா, எல்லாம் மாயை என்று சொல்லிக்கொண்டு இப்படி என்னுடைய நெடுங்காலம் போயிற்று. அதன் பிறகுதான் எனக்கு இந்த உலகத்தாருடைய மடமை புரிந்து அதன் பிறகு நான் அதற்கு வேறு விதமாக எல்லாம் நடக்க வேண்டியதாயிற்று. ஏனென்றால் யாரை பார்த்து யார் பிழைக்க தெரியாதவன், யார் உன்மத்தன், நான் அவர்களை உன்மத்தன் என்று நினைத்தால் அவர்கள் என்னை உன்மத்தன் என்று நினைக்கிறார்கள். இப்படித்தான் போகிறது இந்த ஞான வாழ்வு. ஆகவே இதன் பிறகு இந்த மானிட சரீரம் நீங்கிய பிறகு இது பல உலகங்களுக்கும் செல்கிறது. இந்த பொறியட்ட காயத்தோடு செல்கிறது. அது வானுலகில் இவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும் பொழுது வானுலகத்தில் ஒவ்வொரு நிலைகள் இருக்கிறது. தேவதை நிலைகள் இருக்கிறது, கணங்கள் இருக்கிறது, கந்தர்வ நிலைகள் இருக்கிறது. அப்போது வேறு வேறு உடல்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது, வேறு வேறு அனுபவங்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த மண்ணுலக வாழ்வு முற்றிலும் மறைக்கப்பட்டே போய்விடும். வாழ்கின்ற போதே அநேக விஷயங்கள் நமக்கு மறைக்கப்படுகிறது என்பதை தெரியாமல் இந்த ஜன சமூகம் இருக்கிறது. அதனால்தான் இது போன்ற ஞான உரைகளுக்கு ஆரம்பத்தில் நான் இதை சொல்வதற்கு விளையவில்லை, விருப்பம் தெரிவிக்கவில்லை. காரணம், இவற்றையெல்லாம் அடிப்படையில் இருந்து சொல்வது கடினமான வேலை, எளிதில் மனித மனதால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நான் மறுத்து வந்தேன். என்றாலும் கஷ்டமாக இருந்தாலும் கசப்பாக இருந்தாலும் மருந்தை கொடுப்பது நம்முடைய கடமை என்பதால் நான் கூறுகிறேன். இந்த ஆவியை பற்றி சாதாரணமாக கணக்கு வழக்கில்லாத கதைகள் மனிதர்களால் புனையப்பட்டு சொல்லப்படுகிறது. அவற்றிற்குள் நாம் செல்ல தேவையில்லை. அது அவரவர்கள் விருப்பப்படி அதை எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம். அவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டிற்குள் இயங்குகிறது. அந்த அகால மரண தோஷங்கள் அடைந்த அந்த ஆவிகள் போவதற்கு வழியில்லாமல் சுற்றி கொண்டு அலையும் போது இந்த ராகு, கேது, சனி போன்ற கிரகங்கள் கெட்டுப்போய் கிடக்குமானால் அவற்றின் மூலமாக அந்த தலைவிதி உள்ளவர்கள் பீடிக்கப்படுகிறார்கள். பெரும்பாலும் இந்த சந்திரன், ராகு, கேது தொடர்பு, சனி தொடர்பு உள்ளவர்கள் இந்த ஆவிகள் சம்பந்தமாக அதிகமான சிந்தனையில் இருப்பார்கள். அவர்களுக்கு துன்பம் வருவதும் அந்த ராகு திசை, ராகு புத்தி, அந்த ராகு சந்திரனோடு சேர்ந்திருக்க வேண்டும் அல்லது கேது சந்திரனோடு இருக்க வேண்டும், சனி மாந்தி இப்படியெல்லாம் சேர்ந்தால் அவர்களுக்கு இந்த ஆவிகளாலும் இந்த பிரேத சாபம் என்று சொல்கிற இந்த நிலைகள், மாந்திரிகத்தால் எப்போதும் துன்பப்படுவது, எது நடந்தாலும் மாந்திரிகத்தால் நமக்கு வந்துவிட்டது என்று இந்த ஒரு மாயைக்குள் சிக்குவது ஜாதக ரீதியாக அது கண்டுபிடிக்கலாம். அது கிரகங்கள் தருகிறது. அதே ஜாதக ராகு கேதுக்கள் உயர்நிலையில் இருக்குமானால் இவனுக்கு உயர்ந்த ஞானத்தை, உண்மை ஞானத்தை கொடுக்கும். அவன் செய்த தவத்தை பொறுத்து அது பலனை கொடுக்கிறது. அதனால் அது ஒரு சாமானிய நிலை. அது கற்பனை கதை கேட்பதற்கு ஒரு சிறு வயதில் பேய்க்கதை கேட்டால் ஒரு சிறு பையன்களெல்லாம் கூடி பேசுவது, எல்லோருக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கும். இன்று பல விதங்களில் அது வருகிறது. அப்போது 10 சிறுவர்கள், 5 சிறுவர்கள் கூடி இந்த கதையை 1க்கு 10ஆக பேசி மகிழ்வது, ஒரு பயத்தை அடைவது, பிறகு இரவிலே அதை நினைத்து கொண்டு வெளியே போக பயப்படுவது என்பதெல்லாம் இந்த மானிட வாழ்வில் சாதாரணமாக இருக்கிறது. இது இந்த பேய் நம்பிக்கை நம் நாட்டில்லா என்றால் உலகம் முழுவதும் இருக்கிறது. ஆதிகாலம் தொட்டு இறந்து போன உடல் மீண்டும் வரும் என்றுதான் புதைத்தெல்லாம் வைத்தார்கள். பிரமிடுகள் என்றெல்லாம் ஏற்படுத்தி வைத்தார்கள். இவர்கள் இந்த குறிப்பிட்ட எல்லையை தாண்ட முடியாமல், தாண்டாத காரணத்தால் இந்த பூத உடல் அது சார்ந்த விஷயங்களோடு நின்று போகிறார்கள். நம்முடைய நாட்டு ஞானிகள் அவ்வாறு நிற்கவில்லை. உடம்பு போனாலும் அதற்குள்ளே உடம்புக்கு இருக்கிறது, வேறு ஒரு உடம்பும் இருக்கிறது, ஆன்மா இருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கை பயணம் தொடர்கிறது என்பதுதான் நம்முடைய ஞானிகள் நமக்கு கூறியது. இறந்து போன உடம்பை வைத்தே காலம் முழுவதும் நாம் பாட்டு பாடிக்கொண்டிருப்பதால் பெரிய பயன் கிடையாது என்பதெல்லாம் ஆழ்ந்த ஞானத்தால் அவை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இப்படி இது பல பல நிலைகளை அடைகிறது. நாதனார் ஆணை உய்க்க நரகுடு சொர்க்கம் துய்த்து
நரகம் சொர்க்கம் என்று பல பல கணங்களெல்லாம் இவர் அனுபவித்து அதன் பிறகு தீதிலா அணுவாய் யோனி சென்று சேர்ந்திடும் ஜீவனெல்லாம் மீண்டும் மண்ணுலக வாழ்விலே மானிட பிறவிக்கு ஒரு ஜீவன் வர வேண்டுமென்றால் மானிட கணக்கின்படி ஒரு 5000 வருடங்கள் ஆகலாம், அல்லது 10,000 வருடங்களும் ஆகலாம் மறுபிறவி மண்ணில் கிடைப்பதற்கு. இதை நான் தெளிவாக கூற விரும்புகிறேன். மனிதர்களெல்லாம் நினைப்பது இந்த பூமியை மட்டும் மனதிலே வைத்துக்கொண்டு இவர்கள் இறப்பார்கள், இறந்து ஒரு 10 ஆண்டுகளிலே மீண்டும் மனிதனாக வந்துவிடலாம் என்பது பலருடைய ஒரு மன கற்பனையாக இருக்கிறது. அவ்வளவு எளிதில் கிடைக்கக்கூடிய விஷயம் அல்ல. அதனால் தான் அரிதரிது மானிடராதல் அரிது என்று அவை பிராட்டியார் கூறினார். வானத்தவரும் வந்து மண்மேல் அறந்தனை அர்ச்சிப்பார் என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். வானலோகவாசிகள் என்ற உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்களும் மண்ணுலகில் வந்து அரணை இறைவனை வணங்குவார்கள் என்று அதனால்தான் மண்ணுலகம் போற்றப்படுகிறது. மானிட பிறவியில்தான் முக்தி மார்க்கத்திற்கு வழி இருக்கிறது. மற்ற அனைத்திலும் பிரவிருத்தி மார்க்கமே சொல்லப்பட்டிருக்கிறது. அது முக்திக்கு அது வழி தராது. நீண்ட ஆயுள், நிலையான செல்வம், கேட்டதெல்லாம் கிடைக்கிறது என்பதே வானுலக வாழ்வு. திருத்துவதற்காக அங்கு சொர்க்க நரகங்கள் சிறிது கொடுக்கப்பட்டாலும் வேறொரு மாயையில் சிக்கி அவர்கள் பகல் இல்லை, இரவில்லை, அமிர்தத்தை உண்டார்கள், இறப்பில்லாத நிலைக்கு சென்றார்கள் என்றால் அதில் எந்த சுவாரஸ்யமும் இல்லை. அதில் அவர்கள் முக்தி நிலை பெற முடியாது. மண்ணுலகிற்கு வந்த பிறகே மீண்டும் அந்த முக்தியை பெறுவதற்கு மண்ணுலகம் மிக மிக அவசியமான ஒன்று. ஆகவே மானிட பிறவி மீண்டும் அவ்வளவு எளிதில் கிடைக்கவே கிடைக்காது என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் மானிடனாக வாழ்கின்ற போது பல தர்மங்கள், நியாயங்கள், பலவிதமான சட்டதிட்டங்களை கடைபிடித்து இறைவனுடைய சிந்தனை மாறாமல் இருப்பதற்கு அரும்பாடுபட்டார்கள் நம்முடைய ஞானிகளெல்லாம். அவற்றையெல்லாம் கூற வேண்டுமென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு அருள் பெற்றவர்களும் அந்த நினைவு மாறிவிடக்கூடாது என்றும் மீண்டும் மண்ணுலகில் உன்னை மறவா நிலை வேண்டும் என்று பொடுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரந்தர வேண்டும் என்று அடியார்களெல்லாம் வேண்டுகிறார்கள். ஏனென்றால் பல உலகங்களுக்கும் போனால் மறந்து விடுவான். இப்போது வாழ்கின்ற போதே பலவற்றை மறக்கிறான். அதுபோல் மறக்கடிக்கப்படுவான், மாயையில் மூழ்கடிக்கப்படுவான் என்ற நிலையெல்லாம் வந்துவிடும். ஆகவே இந்த பிறப்பு நிலைகள் ஓரளவு நான் கூறியிருக்கிறேன். இன்னும் இது போன்ற விஷயங்களை மேலும் கூறுகிறேன். நன்றி.